ஹலோ காய்ஸ், நான் உங்கள் ரெட்ஸ்கை. ஏதாவது இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னா, இது என்னோடய பிஆர் சீசனோட 3rd டே. அதாவது செப்டம்பர் 3 டுடே. அதுக்குள்ளே 3 வந்துச்சு காய்ஸ். 3rd டே. கொஞ்ச நாளாகவே நம்ம அவ்வளோ இப்போ வீடியோ போடுறது கிடையாது. அது சரி செய்கிறதுக்கு தான் நான் பார்க்குறேன். பட் எனக்கு டைம் இல்லை. எனக்கு டே 1 சரியாகலை, டே 2 இல்லை. பட் டே 1 ஒரு கிலோமே அடிக்கலை. டே 2 பட் அடிச்சிருக்கேன். டே 3 என்ன ஆகுது வாங்க எல்லோரும் அப்போ லைவாக பார்க்கல. பட் எனக்கு அது பிரச்சனை இல்லை கைஸ். பட் என்ன ஒரு பிரச்சனைனா, அது முடியுதோ இல்லையா, நீங்கள் யாருமே சப்போர்ட்டும் பண்ண மாட்டேறீங்க, ஒன்றும் பண்ண மாட்டேறீங்க. ஆனால் சப்போர்ட்டை பண்ண மாட்டா கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. யாருமே ஒரு வீடியோ கூட லைக்கும் பண்ண மாட்டேறீங்க. லைக் கூட இல்லை, வியூ கூட காட்ட மாட்டேங்குது. 0 வியூஸ் அந்த அளவுக்கு பண்ணுறீங்க. இப்போ ஷார்ட்ஸை கூட அந்த மாதிரி பண்ணுறீங்க. ஒரு வேளை என் பேரை பிடிச்சிரு, அதுவும் நம்ம பேர் மாத்திர ரெட்ஸ்கைன்னு மாத்திரம் அதுலேருந்து தான் எதுவும் ஆகிடுச்சா. கொஞ்சம் அட்லீஸ்ட் எதாவது கமெண்ட் பண்ணி விடுங்க. பேர் நல்லா இருக்கா இல்லை அதையும் மாற்றிடலாமா, இல்லை லோகோ மாற்றணும்னா வீடியோ ஓகே முடிச்சு எப்படி சொல்கிறது, நான் அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் லோகோ மாற்றணும்னு சொல்லிட்டு. இந்த வீடியோக்கு ஓகேன்னு ஒரு கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா மாற்றிடலாம். நோன்னு எவ்வளோ கமெண்ட் வருது, ஓகேன்ற எவ்வளோ கமெண்ட்ஸ் வருதுன்னு பார்க்குறேன். அதை பொறுத்து தான் இப்போ ஒரு லோகோ வச்சுருக்கோம். ஏதோ டைனோசர் பழத்துட்டு வர மாதிரி ஹல்க்கையும் ஒரு கரடியும் இது பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு அது பிடிச்சிருக்கு. பட் நிரந்தர லோகோ அதுன்னு நினச்சிடாதீங்க. அது ஒரு மாதிரி இருக்குது, பட்டு நல்லா இருக்குது. ESS 398 தான் இருக்குது. அப்புறம் காய்ஸ், நம்ம ஏதோ இப்போ ஈவோ வந்திருக்கு, ஈவோ கன்ஸ் வந்திருக்கு. அதில் எதாவது எடுக்கலாமான்னு சொல்லுங்கள். ஏன்னா போன வாட்டி கூட நான் ஒரு 12 ஸ்பின் பண்ணி போட்டிருந்தேன். பட் எதுவுமே கொடுக்கல. ஏன்னா விட ஒரு டைமண்ட் தான் இருந்துச்சு. இன்னொரு இது என்னென்னா, எனக்கு 2 கன் இதில் ஒருத்தர் எல்லா கன்னுமே ஒருத்தா தான் இருந்துச்சு. பட் எனக்கு 2 கன்று யூஸ் பண்ண தெரியாது. இது எனக்கு விளையாட அவ்வளோ எடுக்கவும் மாட்டேன். சொல்லப்போனால் அங்கேருந்து 4 கன்னுமே எடுக்க தான் மாட்டேன் அவ்வளோவா. ஏன்னா நான் அவ்வளோ ஸ்னைப்பர் தான் எடுப்பேன். இதை யாரா கொடுத்தா சரி. ஸ்கின் எப்படியே மாறிடுச்சு. அதை எப்படி பர்சன்ட் இந்த ஷட்டவுன் நான் இருக்க. அப்புறம் நம்ம இன்ஸ்டா ஐடி தரேங்க, படுபாய் தரவே இல்லையாடான்றீங்க. ஃபஸ்ட்டு யாரை வீடியோ பார்க்கணுமே, அதை யாரும் பார்க்க மாட்டேறீங்க. அப்புறம் எப்படி நான் தரத்து நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சரி வேணும்ண்ணா ஜஸ்ட் கமெண்ட். டபுள் டேமேஜ் ஸ்கின் கைஸ், டபுள் டேமேஜ். ஏதோ ஒரு நாய் உட்காந்துருக்க மாதிரியே இருக்குது. நாயுமே இல்லை. ஃபஸ்ட்டு ஊக்காங்க புஷு தான் அது. நான் கூட அந்த நாயாக ஆனால் ஊக்காங்க ஸ்பீக்கர்ஸ் போட்டு தான் உட்காந்துருக்கான்னு நினச்சேன். தெரியாது. பட் இந்த ஸ்கின் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னா இந்த பேண்ட் ஸ்கின்னே வச்சேன். இல்லைன்னா பட் பிரச்சனை அது இல்லை மேம். எனக்கு என்ன ஒரு ஸ்னைப்பரை காட்ட மாட்டேங்க. ஸ்னைப்பர் பிளேயர்கிட்ட ஸ்னைப்பர் இல்லையா? சரி கைஸ், அதாவது இன்றைக்கி இந்த கண்ணை வச்சு விளாட்லாமா இந்த மேட்ச்சில்? நெக்ஸ்ட் மேட்ச் கூட ஸ்னைப்பர் பார்த்துக்கலாம். இந்த ஸ்னைப்பர் நெக்ஸ்ட் மேட்ச் கிடச்சுன்னா அதை வச்சுக்கலாம். நாம் இன்றைக்கி பல மேட்ச் போட போகிறோம். இல்லை கேஸ், நான் இன்றைக்கி ஸ்னைப்பர் எடுத்துருவேன். அப்புறம் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த பாருங்கள். நான் லொக்கேட்டு பண்ணுற இடத்த பாருங்கோ. பார்த்துக்கிட்டே இருங்கோ. 128 நம்ம ஏடபிள்யூஎம் இருக்கான்னு பார்த்துருப்போம். ஏடபிள்யூஎம் இல்லைன்னா திருப்பி கிளம்பினே இருப்போம். ஸ்னைப்பர் இருக்கா? ஸ்னைப்பர் தண்டே என்னடா அது எஸ்பிடி தான் நீங்களே வச்சுக்கோங்கடா. எஸ்பிடி யாருடா வேணும்? என்னடா கண்ணுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. பேஸ் எல்லாம் மங்களாம் தெரியுது. பட்டு ஐயோ, அங்கே ஏடபிள்யூஎம் இருக்குடா. எப்போ ஏடபிள்யூஎம் இருக்கு கைஸ். வெரி கூட இருக்காம போயிட போதும் நினச்சேன். ஒரு ஸ்னைப்பராக கொடுத்து தொலைங்கடா பாட்டு பசங்களா. எக்ஸமேட்டு ஓரளவுக்கு ஆடுவேன். இந்த ஸ்கின்னெல்லாம் ஆக்சுவலாக நான் அது கூட பரவாயில்ல கைஸ். நான் அந்த அது பண்ணேன் மினியூசிக்கன்லாம் நான் ஸ்பின் பண்ணி போனதும் விடலை. அது சும்மா போட்டதுக்கு எனக்கு தோணுச்சு.
என் பூரை அவன் நேரத்தில் தான் வேணும். தாடா டே எஸ்பிடியா என்னடா க்ளோஸ் ஆஃப் ஆன்சர் டே என் பூரை அவன் எடுத்துருப்போமா இல்லை எஸ்பிடி எடுத்துருப்போமா இல்லை ரோசா ஐயோ ஏன்டா அவன் நாசமாக போகண்டா இந்த கருவம் பிடிச்சதெல்லாம் ஏன்டா எனக்கு பிடிச்சிங்கடி போங்கடாடி திங்கிங் ஐயோ கீழே சதா இது வர வருமா அட்லீஸ்ட் எவனா வந்து சேர்த்தாது போனா என்கிட்ட வந்து அதுக்கும் வழி தான் போகுது சரி அந்த ஏர்க்ராஃப்ட் என்ன தான் இருக்குன்னு பார்ப்போம் டேய் ஏதாவது ஒரு நல்ல கணா கொடுங்கடா இல்லை கட்டுப்பாயிடும் பார்த்துக்க டாய் ஆய் மாட்டு போனே ரெண்டு பக்கமும் ஆளுகிறாங்க அதெல்லாம் எதுக்கு தேவை ஏய் 81 டேய் என்னடா ஆடுறான் போடாங்க போயா என்னடா மெடிக்கெட்லாம் கொடுத்து வச்சுக்கிங்க புல்லட்டும் இல்லை ஒரு சூப்பர் ஸ்னைப்பர் கொடுத்துட்டானுங்க டேய் நீங்களே வச்சுக்கோங்க சொன்னமே இல்லாமல் ஏன்டா என்ன போய் அடிக்கிறீங்க டேய் யோ அந்த அடி அடிக்கிறானுங்க ஐயோ என்னடா டே என்னடாடி இந்த வீடுக்கு 10 நிமிஷம் ஆடி என்னடாடி 5 நிமிஷம் போட்டாலே அவனும் பார்க்க மாட்டேங்க வச்சு யாரும் பார்க்க மாட்டாங்க என்னடா பவுன்ஸ் ஆகுதான் பார்ப்போம்
பவுன்ஸே ஆகல டே. நீங்களே வச்சுக்கோங்க. என்னடா டே போடா. என்னடா டே 5 பேர் தானா டே? அதுக்குள்ள 5 பேரா? ஆனால் லான்ச் பேட் யூஸ் பண்ணி அது மேலே போயிடுவோமா கைஸ்? என் பக்கத்தில் வேணாம், அது மட்டும் நல்லா இருக்குது கைஸ். அப்புறம் உங்களுக்கு என் வாய்ஸ் ஆடியோபுளாக கேட்குதா? ஏன்னு கேட்கலான்னு வரேன், அதுக்குள்ளே இப்படி தான் பண்ணுறானுங்க. ரெடி ஓட ரத்தம் கலங்க. என்னடா என்ட்ரு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியும் போய் அவன் யார்ட்டையும் சாவ தான் போகிறான். ஏய் என்னடா டேய் ஏய் கைஸ், எனக்கு சத்தியமாக புரியல. அவன் அப்படி என்ன பண்ணான்? ஒன் டாப் அடிக்கிறான் கைஸ். இப்போ நான் அடிக்கிறேன் பாரு எல்லாருமே. இன்னொரு மேட்ச் மைக் ஆன் பண்ணி பேசினுக்கிறேன். தற்கொலை பயணம் மொத்தம் ஈஸி எனிமே மட்டும் அவன் பக்கத்தில் வந்தான். அவன் ஃப்ரெண்டு யாருன்னு தெரில கைஸ். அவன் ஆனால் என் ஃப்ரெண்டு இது ஹேஷ்டேக் இருக்கே ஃபஸ்ட்டு அவன் நான் தான் சும்மா இன்வைட் பண்ணி விட்டேன். வந்துட்டான். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ எவனும் ஆன்லைனில் இல்லை 2 நாளாக. அது ஏன்னே தெரில கைஸ். 2 நாளாக இல்லை நாயங்க, எந்த நாயுமே இல்லை. அது எப்போ சீசன் ஆரம்பிச்சதுலேருந்து எந்த நாயும் இல்லை. எவனா இருந்ததானா அவன் கூட அப்படியே மேட்சை போட்டு சும்மா ஓரளவுக்கு மீடியமாக அதை ஆடுவானுங்க. அவனுங்க கூட அதை ஆடிடலாம். இவனுங்க வரானுங்க எல்லோரும் ப்ரோ பிளேயராக வரானுங்க. இப்போ பார்த்தா அதோ பாருங்க எடுத்தோடனே ஒரு நாக்கு. இந்த 7.5 ஏன்டா கொடுக்குறீங்க? இது நான் எங்கேயா போய் சாமலான்டாடி. அதுக்குள்ளே 2 நான் எங்கடா போய் இதெல்லாம் சொல்கிறது? இதுக்காக தான் இவனு கூட வர சோலா மேட்செல்லாம் போட்டால் சும்மா மஜாவாக இருக்கும். பட்டு இவனை ரிவே பண்ணுறதுக்கு மாட்டானே. ஸ்டேஜ் வந்து போட்டுருவோம். திருப்பி ஏதாவது வந்துச்சுன்னா கப்பிலே குருவா? கப்பில் குரு அடா கொய்யாலடி. என்னடா அவன் கிழிப்போம் இன்னும் அவன் ஃபஸ்ட்டு கிளா. அவனுக்கு கரெக்டாக மாட்டிலே நீங்களே வச்சுக்கோங்க.
ஆய் தலைவா, நான் உன்னை ரிவே பண்ணுறேன். தோல் கொடுப்போம், பாட்டை போடுங்க கைஸ். ஐயா, எனக்கு பாட தெரியாது. நவான், ஐயோ முன்னாடி தான் வந்துச்சு. ஆய் இதுக்கு தான் எங்கள் கூட இறங்கணும். ஆய் எப்படா ஆய் என்னடா ஆயாயின்னாதீங்க, சும்மா பண்ணுக்கா பண்ண கேவலம் மனுஷங்க ஃபேஸ்டா. ஓஹோ, எவனா இருந்தால் இப்போயே வந்துடுங்க, இல்லை அண்ணன் கண்டுபிடிச்சுன்னா உசுரோடு விடமாட்டேன். சூப்பர் ஆச்சு. ஆமாம், ஆய் சொல்லப்போனால் நான் யூஸே பண்ண மாட்டேன், பட் சும்மா வச்சுருக்கேன். எல்லாம் ஸ்னைப்பர் கொடுக்க வரைக்கும் தான், அதுக்கப்புறமே எல்லாம் ஒன்றுமே இல்லை எங்கள் மாதிரி. ஆய் இதில் ஸ்னைப்பர்லாம் கொடுத்துட்டானுங்களா, அவ்வளோதான். எனக்கு இதுவெல்லாம் உங்களுக்கு குப்பை தொட்டில் போடுவோம். குப்பத்தொட்டிக்குள்ளே குப்பத்தொட்டிக்குள்ளே சரி ஒல்லியே குரோஸா வச்சுருக்கீங்களா? அது நான் இதே எடுத்துகிட்டு போயிடுவேன், நீங்களே வச்சுக்கோங்க. லெவல் 2 பேக் தானா, நீயே வச்சுக்கோ. லெவல் 3 பேக்கே இது வச்சுக்கப்பா தம்பி. குரோஸா யாருக்கு வேணும்? போன வாட்சை அனுபவிச்சுன்னு எனக்கு தான் தெரியும். அது எஸ்விடியை எடுத்துகிட்டு போய் அழுதுருங்க நம்மளுக்கு. இல்லை எனக்கு தான் யூஸ் பண்ண தெரியலன்னு தெரில. அது சத்தியமாக இப்போலாம் இது டச்சே விட்டு போச்சு எனக்கு. இப்போ நார்மலாக இது இந்த ஏதாவது ஒரு கண்ணு தான் வச்சு நல்லா ஆடணும் போல இருக்குது. இல்லைன்னா அவ்வளோதான் போல இருக்குது. ஒவ்வொருத்தையும் எல்லாத்தையும் மறந்தால் போகணும். அப்புறம் டேய் யாரா அவன் பாட்டு ப்ரோ? சாரி ஒரு ஒன்று திட்டேன், சாரி. நீ நல்லா வந்தான், நான் தான் தகுரி. இங்கே நம்ம பக்கத்தில் சில குட்டி வாண்டு பசங்க இருந்தானுங்க. எங்கே அவங்க? முன்னாடியே சிட்டாக பறந்துட்டாங்களா என்ன? ஐயோ, இந்தமாரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ரிவ்யூ பண்ணுறது நல்லா தான் இருக்குது. பட் ஆகணும், நான் ஏன் சாவேன்?
குட் கொஸ்டின். ஏன்டாடி சும்மாவே இருக்க மாட்டியாடா? போடா. 10,000 ரூபாய் தாரேன். ஐயோ என்ன நேரம் கொண்டுருப்பாங்க. 10,000 ரூபாய் தாரேன். ரூபாய் தாரேன். சும்மா 10,000 ரூபாய். ப்ரோ கைஸ் இவர் தான் கைஸ் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஷிப்பா. அப்புறம் ஏடபிள்யூ மட்டும் இருந்துச்சு. இவன் தூக்கிட்டானா கடுப்பாயிடுவான். ஏடபிள்யூ எடுக்கலை. அது அவன் ஆக்சுவலி எடுத்துருக்கலாம். பட் அவன் ஏடபிள்யூ பிளேயர் இல்லை. பட் நான் பிளேயர். இத்தனங்க பார்த்தீங்களா? 10,000 ரூபாய் தாரேன். சும்மா 10,000 ரூபாய் தாரேன். ஏடபிள்யூ மொய்யை குத்தின்னு போவேன். நான் தள்ளாடுறேன். டே இதை ஏன்டா குத்தி போச்சுங்க? ப்ரோ டோக்கன் தான். பையில டோக்கன் தாடாதே. இருட்டுக்காது 2 பேருடைய கோது நான் வாழும் கம்பி கோது. என்னமோ பண்ணுறானுங்க. பட் என்ன பண்ணுறானுங்கன்னு தெரியல. ஜோனில் வர போகிறானுங்க. ரிவைவிங் சூப்பர் ஐடியா. கம்பி கோது நான் வாழும். மொத்தம் 3 ஸ்னைப்பர் தந்தானுங்க. யார் விடாமல் இருக்கான் போட. 2 ஸ்னைப்பரே போகுதுண்டாடி. MI2 கொடுக்க மாட்டானுங்க. அது கூட ஏதாவது பாட்டுக்கான கொடுத்துட்டு போயிடுறானுங்க. இது சும்மா சொன்னான்டா. என்னென்னமோ கண்ணெல்லாம் கொடுக்குறானுங்க. இது ஸ்னைப்பர் 3 நிமிஷம் ஆகும் பார்த்துக்கலாம். இது எதுக்கு எடுத்துலாம் இப்போ? இது க்ளோவால் தாண்டி சொல்லுங்க காய்ஸ். 70 போகுது. அதே போதும் நம்மளுக்கு. அரை மணி நேரமாக நம்ம மேட்சுக்குள்ளே இருக்கிறோம். அரை மணி நேரம் சொல்ல முடியாது. அதுக்கு மேலே இருக்கும். கம்பி கூடு நான் இப்போ இது கூட தெரியாமல் வந்துட்டான். அவன் சீக்கிரம் செத்தே போயிட்டாங்க. இங்கே இருக்குது ட்ராப் இருக்குது. ட்ராப்பில் ஏதாவது பொருள் பிடிப்போம். ஏடபிள்யூ வைத்தாங்கடா. இதெல்லாம் ஏன்டா கொடுக்குறீங்க? நீங்களே வச்சுக்கோங்களாண்டா. இந்தமாரி கேவல கன்றாவி ஐட்டம்னா நீங்களே வச்சுக்கோங்களாண்டா. எனக்கு புரியல. அது மாதிராவா?
பார்க்க மகரா மாரியே இருந்துச்சு. டேய் கில்லு அடிக்கிறான் பாருங்க கைஸ். 6 கில்லு. டேய் என்னடா இது? இதோ போட்டிருக்கானா? ஐயோ சூப்பர் அடி. நான் மட்டும் இல்லைன்னா பார்த்துக்கோங்க கைஸ், இங்கே ஒரு இதுவே இருக்காது. டோக்கன் இருக்குமா? ஐயோ டோக்கன் இருக்குமான்னு சொல்லி ப்ரோ நான் என் டோக்கன் தரேன்.